தைப்பூச பணிக்குழுவுடன் கைகோர்க்கிறது மனிதவள அமைச்சு என்றார் குணராஜ். கிலுவாங் தாமான் ஸ்ரீ இம்பியான் குடியிருப்பு பகுதியில் யானை நடமாட்டம். கொலம்பிய இறக்குமதி பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்த ட்ரம்ப் பதிலடி கொடுத்த கொலம்பியா. தமிழ் பள்ளிகளுக்கான ஹாக்கி போட்டி ஆண்கள் பிரிவில் ஸ்லாங்கோர், மகளிர் பிரிவில் நெகிரி சிம்பிளான் வெற்றி. விபத்துக்குள்ளான ஜேஜு ஏர் விமானத்தின் இயந்திரங்களில் வாத்துகளின் மரபணு கண்டறிவு. நாடு முழுவதும் தைப்பூச விழா பிப்ரவரி 11 கோலாகலமாக நடைபெறவிருக்கும் நிலையில் இவ்வருடமும் முருகன் ஆலயங்களில் கொண்டாட்டங்கள் சமய நெறியுடன் பாதுகாப்பாக மற்றும் சுத்தமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தைப்பூச பணிக்குழு முன்னெடுத்து வருகிறது. இதனை செந்தோசா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தைப்பூச பணிக்குழுவின் தலைவருமான ஜார்ஜ் குணராஜ் தெரிவித்தார். இந்த ஆண்டு தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மலேசிய இந்து சங்கம், கிளீன் தைப்பூசம், சூச்சி மலேசியா, இந்து தர்ம மாமன்றம் போன்ற பல அமைப்புகளுடன் மனிதவள அமைச்சும் கைகோர்த்து செயல்படவிருப்பதாக அவர் கூறினார். நம்ம இது ஒரு 11 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலி 2000 when we started off, அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா வெளியே we need to play our part. That's where the NGOs, உதாரணம் எல்லா NGOஸும் வெளியே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு அந்த டைம்லாம் கொடுக்கும்போது can you imagine the polyester எல்லாம் சாப்பிட்டு அங்கே வீசிட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் when we started. இந்த வருஷம் கமெண்ட்ரியல் சுப்ப மலேசியா அவங்களும் அவங்களோட தைப்பூசம் டாஸ்க் ஃபோர்ஸஸ் சேர்ந்து அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா டு ப்ரொவைட் வாலண்டியர்ஸ், சுமாராக ஒரு 200 வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இந்த வருஷம் MRR2 பிரிட்ஜ் கீழே ஒரு ஸ்டேஜ் அமைச்சு ஒரு கூடாரம் போட்டு அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் நடத்தி அதே நேரத்தில் சுக்கர் 11 ஆல் த வாலண்டியர்ஸ்க்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு மினிஸ்டருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பத்துமலை, சுங்கைப்புத்தானி, குவாலஸ்லாங்கோர், இப்போ, பினாங்கு போன்ற முக்கிய முருகன் ஆலயங்களில் இந்த பணிக்குழு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறது. குப்பைகளை அகற்றல் உள்ளிட்ட சுத்தமான சூழலை உருவாக்கும் நடவடிக்கைகள், மதுபான விற்பனை, சமயத்திற்கு அப்பாற்பட்ட பொருட்களின் விற்பனையை தவிர்ப்பது, போக்குவரத்து நெரிசல் போன்ற அம்சங்களில் இந்த தைப்பூச பணிக்குழு முக்கிய கவனம் செலுத்தவிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளில் கோம்பா மாவட்ட போலீஸ் படை, செலாயாங் நகராண்மை கழகம் மற்றும் ஆலய நிர்வாகம் இணைந்து பணியாற்ற உள்ளதாக அவர் கூறினார். Ada 3 kawasan ataupun satu yang membantu penguatkuasaan, yang kedua ialah dari segi awareness dan nombor 3 ialah dari segi pembersihan. So kita boleh bahagikan tanggungjawab ini kepada lebih ramai anak-anak muda sukarelawan untuk menjayakan program kita. Tahun ini juga kita ada pentas dan juga kawasan rehat yang disediakan oleh Kementerian Sumber Manusia. Right? Di mana sesiapa sukarelawan ke ataupun sesiapa yang memerlukan, terutamanya Kementerian Sumber Manusia tahun ini ada idea untuk menyediakan satu tempat untuk breastfeeding mothers, right, untuk mereka. So itu pun adalah satu idea yang baik untuk kita beri perkhidmatan kepada warga. During Thaipusam, a lot of people will take this opportunity to sell, to do business and so on. At that time, you see that many people like to bring in wigs, horns, masks, and which is available. And at one particular year, we had all these things. Youths have been buying these wigs, masks, and all. It has become a trend with when the things are available, they buy it. So we have actually got the cooperation of Majlis Perbandaran Selayang, their license team, and also the enforcement team has started to advise people that they will not give licenses for people who are selling these items. தைப்பூச பணிக்குழுவின் செயல்பாடுகள் இந்த ஆண்டோடு 11வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் மக்களுக்கு ஆதரவான திட்டங்கள் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. அதேவேளையில் பக்தர்களும் சமய நெறியுடன் திருவிழாவில் கலந்து கொள்ளவும் பொது இடங்களில் ஒழுங்கு மற்றும் சுத்தம் பேணுமாறு இப்பணிக்குழு கேட்டுக்கொள்கிறது. ஜோஹர் கிலுவாங் தாமான் ஸ்ரீ இம்பியான் குடியிருப்பு பகுதியில் யானை ஒன்று நடமாடும் 40 வினாடிகளை கொண்ட காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானது. அந்த யானை சாலையில் உலா வருவதும் வீடுகளை கடந்து செல்வதும் தும்பிக்கையை அசைப்பதும் காண முடிந்தது. அந்த யானை எப்படி அந்த குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் இன்று அதிகாலை மணி 2:13 அளவில் அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டுள்ளது.
பல நெட்டிசன்கள் அந்த யானையை பற்றிய தங்களது கவலையை விரைவாக வெளிப்படுத்தினர். உண்மையில் அந்த யானை பரிதாபம்தான். ஒரு காலத்தில் அதன் வசிப்பிடமாக இருந்த அந்த இடம் இப்போது குடியிருப்பு பகுதிகளாக இருக்கும் நினைவு அதற்கு வந்திருக்கலாம் என லீனா 77165 என்ற பயனர் பதிவிட்டுள்ளார். தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளை கட்டுவதற்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. அவை எங்கு செல்லும்? அது அவற்றின் தவறு அல்ல என்று மைக் ஏசிடாஸ் என்பவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 7400 பேரின் லைக்ஸ்களையும் 300க்கும் மேற்பட்டோரின் கருத்துகளையும் பெற்றுள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். கொலம்பியா பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 25 விழுக்காடாக உயர்த்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்ட விமானங்களை தரையிறங்க கொலம்பியா அனுமதிக்காததால் அவ்வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வாரத்தில் வரி விதிப்பு 50 விழுக்காடாக உயரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே சமயம் கொலம்பியா நாட்டு அதிகாரிகளுக்கான விசா ரத்து செய்யப்படுகிறது. கொலம்பியர்கள் அமெரிக்காவுக்கு பயணிக்க தடை விதிக்கப்படுவதாகவும் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்டார். பதில் நடவடிக்கையாக கொலம்பியாவும் அமெரிக்க இறக்குமதி வரியை 25 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற ட்ரம்பின் அதிரடிகளை அந்நாட்டு மக்கள் வரவேற்றாலும் அண்டை நாடுகளுடனான மோதல் உச்சமடைந்துள்ளது. சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் முயற்சியில் மலேசிய இந்துக்களின் கனவு திட்டம் நனவாகி வருகிறது. ஆம், மலேசியாவின் முதல் இந்து சமய கல்லூரி ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பெர்லிங் பட்டணத்தில் உருவாகி வருகிறது. அறவாரியத்துக்கு சொந்தமான 7.49 ஏக்கர் நிலத்தில் ஸ்லாங்கூர் மாநில அரசின் அங்கீகாரத்துடன் அது அமைகிறது. சிவன் கோயில், சமய கல்லூரி, மாநாட்டு மண்டபம் ஆகியவற்றை அவ்வளாகம் உட்படுத்தியிருக்கும். மலேசிய இந்துக்களுக்கு முறையான சமய கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள், கோயில் குருக்கள், ஓதுவார்கள், சமய பணியாளர்கள் ஆகியோரை உருவாக்குவதே அதன் நோக்கமாகும். இந்த திட்டம் 50 மில்லியன் மலேசிய ரிங்கிட்டுக்கான திட்டம் 3 பகுதியாக நடக்க இருக்கிறது. முதல் பகுதியில் சைவ திருக்கோயில் ஒன்று அமைக்கின்றோம். அதற்கு அருகில் ஒரு பலநோக்கு மண்டபம், அது திருமண மண்டபமாக செயல்படும். அதற்கு அருகில் தியான மண்டபம் ஒன்று அமைக்கின்றோம். கோயிலுக்கு வருகின்ற அன்பர்கள் வழிபாடு முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து தியானம் செய்யலாம். தியானம் செய்த பிறகு அவர்களுக்கு சமய உரைகள் அங்கே நிகழ்த்தப்படும். அதற்கான ஒரு மண்டபத்தை தனியாக அமைக்கின்றோம். இவை அனைத்தும் பகுதி 1 நடக்கும். பகுதி 2, இந்த திட்டத்தின் 2ஆம் பகுதியில் கல்லூரி அமைக்கிற திட்டம் உண்டு. கல்லூரி என்பது மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிற கல்லூரி, வீட்டுக்கு போக முடியாது, முழு நேரமாக தங்கி படிக்கின்ற கல்லூரி. அவர்களுக்கு நவீன முறையிலான வகுப்பறைகள், பயிற்சி முறைகள் அனைத்தையும் நாங்கள் அங்கு வழங்க இருக்கின்றோம். அவர்கள் சமய ஆசிரியர்களாக, பன்னிசை பயிற்சியாளர்கள், பன்னிசை பாடலை பயிற்றுவிப்பவர்களாக இருப்பதோடு சமயத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற நுட்பங்களையும் அங்கு கற்றுக்கொள்வார்கள். இந்நிலையில் வரும் மே 10ஆம் தேதி அறவாரிய திட்டங்களுக்கு நிதி திரட்டும் நோக்கில் ஷாலா மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மே மாதம் 1000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு விருந்து நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். அந்த விருந்து நிகழ்ச்சி வழியாக குறைந்தது 2.5 மில்லியன் மலேசிய ரிங்கிட் நன்கொடையை நாங்கள் பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். மிகப்பெரிய விருந்து நிகழ்ச்சி அது ஷாலாமில் இருக்கிற மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அன்பர்கள் நன்கொடை வழங்குவார்கள். நன்கொடை வழங்குவதோடு நம்முடைய பண்பாட்டு நிகழ்வுகள் சிலவும் நடக்க இருக்கின்றது. அதாவது திருமுறையில் பரதநாட்டியம் என்ற நிகழ்ச்சியாக நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியோடு நன்கொடைக்கான மிகப்பெரிய விருந்து நிகழ்ச்சியாக அதை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம். அதற்கு முன்னோட்டமாக நேற்று நடைபெற்ற தேநீர் விருந்தில்
அறவாரியத்தின் அறங்காவலர்கள், நன்கொடையாளர்கள் உள்ளிட்ட 60 பேர் பங்கேற்றனர். நல்லுள்ளம் கொண்ட இந்துக்களும் நன்கொடையாளர்களும் கல்லூரி அமைவதற்கும் சமய அறிவு வளர்வதற்கும் காணிக்கையை வழங்குவர் என எதிர்பார்ப்பதாக அறவாரியத்தின் இயக்குனர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் கூறினார். சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மனமுவந்து உதவ வேண்டும் என அறவாரியத்தின் அறங்காவலரான டாக்டர் பழனியப்பன் எட்டி கவுண்டர், போன்தேன் செல்வ நாகப்பன் கேட்டுக்கொண்டனர். மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், இன்று நம்மளுடைய இளையோர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில சமய சீர்கேடுகளை பார்க்கும் பொழுது நம்ம இளையோர்களை நல்வகைப்படுத்துவதற்கு நம்ம இதுவரைக்கும் எதுவுமே செய்யாத மாதிரி தெரியுது. ஆக அவர்கள் நல்வகைப்படுத்துவதற்கு சமயம் ஒன்று தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அந்த சமயத்தை இந்த கல்லூரி மூலியமாக அவர்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா, சொல்லிக் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர்கள் ஒரு நல்ல பாதையில் அவங்கள திருப்ப முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மிக சிறப்பான ஒரு வரவேற்பு. அதாவது கார்ப்பரேட் சொல்லக்கூடிய இந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்ககிட்ட இருந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்குறோம், நம்மளே இதை பற்றி பேசுகிறதோட மற்றவங்களும் இதை பற்றி பேசணும். இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் முன் வர வேண்டும். அதை பார்த்திங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்தவங்களாம் இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இயக்கத்தை நடத்துறதுக்கு ஆள்பலம் தேவை, அதோட பணபலம் ஒன்று ரொம்ப தேவை. அதனால் இந்த கார்ப்பரேட் மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் ஆதரவு மிக சிறப்பாகவே இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய திட்டம்னால இன்னும் நிறைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த நடவடிக்கை மூலியமாக அதை நாங்கள் விரிவுபடுத்த விரும்புகிறோம். அதாவது சும்மா வாரம் திருமுறை வகுப்பு போகிறாங்க, வருஷத்துக்கு ஒரு எங்கேயாச்சும் போகிறாங்க, ஒரு சமய விழாவுக்கு போகிறாங்க, அதோடு நின்றதில்ல. ஓகே, ஒரு திட்டமிட்ட கல்வி எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். அதனால தான் இது ஒரு பெரிய அமைப்பாக நாங்கள் அமைச்சு இளைஞர்களுக்கு வரும் சமூகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு திட்டமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். புக்கெட் ஜாலிலில் தேசிய ஹாக்கி அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய ஹாக்கி போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஸ்லாங்கூர் குழுவும் மகளிர் பிரிவில் நெகிரி சிம்பிலான் அணியும் வெற்றியாளர் பட்டத்தை வென்றன. ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற ஸ்லாங்கூர் குழுவுக்கு 2000 ரிங்கெட் ரொக்கத்தோடு சுழற்கிண்ணமும் வழங்கப்பட்டது. 2வது இடத்தை பெற்ற பினாங்கு குழுவுக்கு 1000 ரிங்கெட் ரொக்கமும் கேடயமும் வழங்கப்பட்டன. 3வது இடத்தை பெற்ற நெகிரி சிம்பிலான் குழுவுக்கும் 1000 ரிங்கெட் ரொக்கத்தோடு கேடயமும் வழங்கப்பட்டது. சிறந்த விளையாட்டு வீரராக பினாங்கு மாநிலத்தின் தானியமித்திரன் வெங்கடேஷ் தேர்வு பெற்ற வேளையில் சிறந்த கோல் காவலராக நெகிரி சிம்பிலான் குழுவின் வைத்தீஸ்வரன் இளங்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகளிர் பிரிவில் கூடுதல் கோல் அடித்த ஆட்டக்காரராக நெகிரி சிம்பிலான் அணியின் சரண்யா சாமிநாதன் மற்றும் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக டனிஷா மோகன்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சிறந்த கோல் காவலராக ஜோஹர் குழுவின் சிவானி பிரபாகரன் தேர்வு பெற்றார். இம்பாக் ஹாக்கி கழகத்தின் ஏற்பாட்டில் மலேசிய ஹாக்கி சம்மேளனமும் கியூனைட் நிறுவனமும் இப்போட்டியை ஏற்பாடு செய்தன. நிறைவு விழாவில் இம்பாக் ஹாக்கி கழகத்தின் தலைவரும் இப்போட்டியின் ஏற்பாட்டுக்குழு தலைவருமான டொமினிக் சவரிமுத்து ஆற்றிய உரையில், இப்போட்டி தொடர்ந்து நடைபெறவும் ஹாக்கி விளையாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை புரியும் அனைவரும் உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார். இப்போட்டியின் நிறைவு விழாவில் மலேசிய ஹாக்கி சம்மேளன தலைவர், தமிழ் பள்ளி தமிழ் ஆசிரியர் மன்றத்தின் தலைவர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் தென்கொரியாவில் விபத்துக்குள்ளான ஜேஜு ஏர் விமானத்தின் 2 இயந்திரங்களிலும் வாத்தி எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விபத்துக்கு 1 மாதத்திற்கு பிறகு தென்கொரியா அதிகாரிகள் வெளியிட்ட 6 பக்க அறிக்கையில் அது தெரிவிக்கப்பட்டது. அந்த போயிங் 737-800 ஜெட் விமானத்தின் 2 இயந்திரங்களிலும் பாய்கால் டேல்ஸ் எனும் ஒரு வகை புலம்பெயர்ந்த வாத்துகளின் மரபணு கண்டறியப்பட்டது. அவை குளிர்காலத்தின் போது தென்கொரியாவுக்கு பெரும் கூட்டமாக பறந்து வருபவையாகும். எனினும் இந்த தொடக்கக்கட்ட விசாரணை அறிக்கை சில முக்கிய கேள்விகளுக்கு பதில் தரவில்லை. குறிப்பாக தரையிறங்கும் கியரை பயன்படுத்தாமல் விமானம் தரையிறங்கியது ஏன்? விமானத்தின் இறுதி 4 நிமிடங்களில் விமான தரவு பதிவு கருவிகள் பதிவு செய்வதை நிறுத்தியது ஏன் என்பதற்கு பதில் இல்லை. முன்னதாக தென்கொரிய வரலாற்றிலேயே நிகழ்ந்த மோசமான விமான விபத்தாக டிசம்பர் 29 முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமானம் வெடித்து சிதறியதில் 179 பயணிகள் கொல்லப்பட்டனர். அதில் 2 மட்டுமே காப்பாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.